ஹலோ லாங்குவேஜ் லேர்னர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் திருப்பி போட்டிருந்தீங்க, இதை கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ மற்ற வீடியோஸ் மாதிரி 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸில் நான் முடிக்கிற மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கும் குறைவாக தான் இருக்கும். ஓகே, ஐ ஹோப் ஸோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்நாளில் ஐ கிவ் யூ த கேரண்டி, வாழ்நாள் முழுவதும் இந்த பீயிங் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகே, நீங்கள் பார்க்க போகிற டாப்பிக்கே அதுதான், பீயிங் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பயனடையட்டும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அப்புறம் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதுவே போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பீயிங் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துடணும், பிவி அப்படின்னா பி வேர்ப்ஸ், அதை தொடர்ந்து தான் பீயிங் வரணும். சரிங்களா? அது என்ன பி வேர்பாக வேணால் இருக்கலாம், அதை தொடர்ந்து பீயிங் வரணும், அதை தொடர்ந்து V3 ஃபார்மேட். அப்போ V3 ஃபார்மேட் என்ன, அதை ஃபஸ்ட் படிக்கணும்ல. அப்போ இங்கே வாங்க, வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. V1 என்ன, ப்ரெசண்ட்டு, V2 பாஸ்ட்டு, V3 பார்ட்டிசிபிள். பாதி பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவீங்க, அது தப்பு. அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது, வெறும் பார்ட்டிசிபிள். அதற்கு முன்னாடி என்ன பி வேர்ப் போடுறீங்களோ அந்த டென்ஸ் அது எடுத்துக்கும். இப்போ இஸ்ஸு போட்டிங்க அப்படின்னா, இஸ்ஸு யூஸ்னு போட்டிங்கன்னா அது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், ஏன்னா இஸ்ஸு வந்து ப்ரெசண்ட் பி வேர்ப். வாஸ் யூஸ்னு போட்டிங்கன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ என்ன பி வேர்ப் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது மாறும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது தேர்ட் ஃபார்ம் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த ரெண்டும் வேணால் அடிச்சிடலாம். ஓகே, அது கூட தேவையில்லை நமக்கு. இந்த V1 V2 தேவையில்லை, V3 மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் ஃபார்முலாக்குள்ளே வர்றது. சரிங்களா? பாருங்கள், யூஸ்ட் அப்படின்னா பயன்படுத்த, பயன்படுத்து, பயன்படுத்திய, பயன்படுத்த. ஓகே, அப்படி தான் வரணும். இந்த மீனிங்கில் தான் நீங்கள் V3 படிச்சுக்கணும். வாக்டு, வாக்டு தேர்ட் ஃபார்ம், நடக்க, டேக்கன் எடுக்க, காட்டு பிடிக்க, சீன் பார்க்க, வாட்ச்ட் பார்க்க, ரிட்டன் எழுத. ஓகே, இந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும். சரிங்களா? இப்போது இது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு பி வேர்பை தொடர்ந்து ஒரு V3 வந்துட்டாலே அது பேசிவ் ஃபார்ம். சரிங்களா? பேசிவ் ஃபார்ம் அப்படின்னா வினை நவுன் மேலே செய்யப்படும், அதான் பேசிவ் ஃபார்ம். ஓகே, நவுன் வந்து இப்போ ஒரு வினையை செய்கிறாருன்னா அது என்ன அப்படின்னா ஆக்டிவ். இப்போ பாருங்களேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அப்போ நான் எழுதுகிறேன் ஒரு லெட்டர். அப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். லெட்டர் என்ன பண்ணுறேன்னா நான் எழுதுகிறேன். அப்போ அந்த எழுதுதல் அப்படிங்கிற ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஆகி எங்கிட்டிருந்து வெளியாகுது. அதுவே ஹீ இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ இஸ் ரிட்டன், இது வந்து பாசிவ் ஃபார்ம். ஏன்னா பி வேர்புக்கு அப்புறம் V3 வந்துருச்சு. ஹீ இஸ் ரிட்டன் அப்படின்னா அவன் எழுதப்படுகிறான். இப்போ அவனை பற்றி ஏதோ எழுதுகிறாங்க, அப்போது அவன் எழுதப்படுகிறான். அப்போது எழுதுதல் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் என் மேலே வருது, இல்லாட்டி அவன் மேலே விழுகுது. அதுதான் ஆக்ஷன் வந்து என்ன ஆகும்னா சப்ஜெக்ட் மேலே விழுகும், அதுதான் பாசிவ் ஃபார்ம். சரிங்களா? அப்போ நம்ம நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இந்த ப்ரொனவுன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், சம் நேம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்னா மாற்றி சொல்லிகிட்டே வரணும். இப்போ நான் ஐ போட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வி போடணும், யூ போடணும், தே போடணும். ஒவ்வொன்றா மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அனைத்து விதமான சென்டென்ஸையும் அனைத்து விதமான நபர்களையும் போட்டு பேச முடியும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம பி வேர்ப்ஸ் போட்டிருக்கனால பி வேர்ப்ஸ். இது நார்மலாக சும்மா இருக்கிறேன்னு போட்டேன். ஏன்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்னா இருக்கிற, இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். அதனால் அப்படி எழுதியிருக்கேன். வாஸ் வேர்னா பாஸ்ட்டு, இருந்தான், இருந்தால் அப்படின்னு வரும்ல, அதனால இருந்த அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பீயிங் V3 கூட வரும்போது, நார்மலாக வரும்போது பீயிங்கோட மீனிங் என்ன, கொண்டு. அது என்ன கொண்டு, இருந்து கொண்டுன்னு அர்த்தம். ஏன்னா பி அப்படின்னா இரு, பி அப்படின்னா இரு, ஐஎன்ஜினா கொண்டுன்னு அர்த்தம். அப்போ இருந்து கொண்டு அப்படிங்கிற சாதாரண மீனிங்கில் தான் வரும். ஓகேங்களா? இது பேசிவாக இருக்கனாலே நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க படு பட்டு அப்படின்ட்டு. ஓகே, படு பட்டுனாலே செய்யப்பாட்டு வாக்கியம், செய்யப்பாட்டு வாக்கியம். அப்போ செய்யப்பாட்டு வாக்கியம்னா படு பட்டுன்னு வருதுங்களா, அதே சவுண்டு தான் எங்கேயும் வந்துடும் இங்கிலீஷ்க்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த பீயிங்க்கு என்ன அர்த்தம் வரும்னா பட்டு கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். இதில் தான் நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இப்படி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தப்பே வராது. யார் பீயிங் போட்டு பேசினாலும் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த மீனிங். உங்களால் ஈஸியாக அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும்.
ஸோ இதுதான் தமிழ் அர்த்தம் பீயிங். எப்போ V3ல வரும்போது. அப்போ இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், ஈஸியாக இருக்கும், பார்த்துடலாம். காலத்தின் அருமை கருதி எல்லாத்தையும் நானே எழுதி வச்சுட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன், அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, இந்த பீயிங் வர்ற அந்த சென்டென்ஸ் எதோட பேசிவ் ஃபார்ம் அப்படின்னா, இந்த பீயிங் அப்படின்னாலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கும், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருக்கும். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துட்டாலே. சரிங்களா? இப்போது இந்த பீயிங்கோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் கண்டினியூஸும் நம்ம சொல்லும்போது அந்த வேலை அவன் செய்து கொண்டிருக்கிறான், அந்த வேலையை அவன் செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதோட பேசிவ் ஃபார்ம் தான். ஓகே, அந்த வேலை அதன் மேல் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்த வேலை அவன் மேல் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதியாச்சு. சப்ஜெக்ட்டு, பி வெர்பு, பீயிங், V3. சப்ஜெக்ட்டு, பி வெர்ப், பீயிங், V3. சப்ஜெக்ட், பி வெர்ப், பீயிங், V3 எல்லாமே அந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாக்கு அடுத்து நீங்கள் ஒரு நவுன் சேர்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த V3 வருதா, V3க்கு அடுத்து வந்து ஒரு நவுன் சேர்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டென்ஸை மேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இடையில போட்டுறாதீங்க, போட்டால் தப்பாயிரும். சரிங்களா? ஏன்னா அதான் ஃபார்முலாக்கு இந்த V3க்கு அடுத்து நீங்கள் ஏதாவது நவுன் போட்டிங்கன்னா அந்த நவுன் உள்ளே ஆட் ஆகி வந்துடும். சரி, வாங்க ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தமிழ் எழுதி வச்சுட்டேன். ஐ ஆம் பீயிங் யூஸ்ட். ஃபஸ்ட் என்ன, ஐ ஆம் பீயிங் யூஸ்ட். ரைட்டுங்களா? இப்போ ஐனா நான், ஐனா அது நமக்கு தெரியும், நான். ஆம்னா இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்? ஐ அப்படின்னாலே ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். நான் இருக்கிறான், நான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ ஐக்கு இருக்கிறேன் தான் கரெக்டு. நான் இருக்கிறேன். பீயிங்னா நம்ம என்ன பண்ணோம், பீயிங்கோட தமிழ் மீனிங் என்ன, பட்டுக்கொண்டு, அப்படியே எழுதியாச்சு. யூஸ்டுக்கு என்ன அர்த்தம், பயன்படுத்த. அங்கே ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள், பயன்படுத்த. இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்க பார்க்கலாம், அது உங்களோட வேலை. ஆர்டர் பண்ண என்ன மீனிங் வரும், நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சிம்பிள். நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை யூஸ் பண்ணுறாங்க, நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ எம் பீயிங் டார்ச்சர்டு. டார்ச்சர்னு என்ன, துன்புறுத்த. ஐ எம் பீயிங் டார்ச்சர், நான் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதாவதுங்க, ஒரு வினை நம்ம மேலே செய்யப்படுதில்ல, அந்த வினை ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்டு பதிலாக குக்டுன்னு போட்டு படிக்கிறாங்கன்னு வைங்களேன், மீனிங் எப்படி தெரியுமா வரும், ஐ எம் பீயிங் குக்டு அப்படின்னா நான் சமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதாவது என்ன வினையை நம்ம மேலே கொடுக்கணுமோ அந்த வினை மட்டும்தான் நம்மளால் கொடுக்கணும். எல்லா வினையுமே நம்மளால் போட்டோம்னா, எல்லா வேர்புமே நம்ம மேலே போட்டோம்னா, சம் வேர்ப்ஸ் என்ன ஆகாதுன்னா நம்ம மேலே உட்காராது, நம்ம மேலே செய்யப்படாது. நம்மளை சமைக்க முடியுமா, முடியாது. அந்த மாதிரி மீனிங் இல்லாத வேர்ப்ஸை போடாதீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வழிவகுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஷீ இஸ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு. அவள் இருக்கிறாள், இஸ்னா இருக்கிறாள், பீயிங்னா பட்டுக்கொண்டு, ட்ரான்ஸ்ஃபர்டு பணியிட மாற்றம் செய்ய. அப்படியே சேர்த்து படிங்க, அவள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு, ஷீ இஸ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு என்ன அர்த்தம், அவள் கண்டினியூஸாக பணியிட மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் பீயிங் சென்ட் டு தி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஷீ இஸ் பீயிங் சென்ட் டு தி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அவள் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறாள். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், மை கார் வாஸ் பீயிங் டேக்கன். வாஸ் இது பாஸ்ட்டில் வந்துருச்சு. ஓகே, மை கார் வாஸ் பீயிங் டேக்கன். டேக்கன்னா எடுக்க, மை கார் எனது கார், வாஸ் இருந்தது, பீயிங் பட்டுக்கொண்டு. சேர்த்து படிங்க, எனது கார் எடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. மை கார் வாஸ் பீயிங் டேக்கன் பை மை ஃப்ரெண்ட்ஸ், பை மை ஃபாதர். என்னுடைய அப்பாவால் எனது கார் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, எனது நண்பர்களால் எனது கார் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளோதான். தே வர் பீயிங் மானிட்டர்டு. மானிட்டர்னா கவனிக்க. ஓகே, சேம் மீனிங். தேனா அவர்கள், வேறனா இருந்தார்கள் என ப்ளூரல், பீயிங்னா பட்டுக்கொண்டு. சேர்த்து படிங்க, அவர்கள் கவனிக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். தே வர் பீயிங் மானிட்டர்டு. ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, அவங்க உட்காந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தெரில. பார்க்குற நம்ம சொல்கிறோம், டேய் அவனுக்கு பாரு தெரியாமல் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. தேவர் பீயிங் மானிட்டர்டு. அவனுக்கு பாரு கவனிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், இருந்தாலும் அதை தெரியாமல் அவர்கள் அந்த பிளானை வகுத்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? தேவர் பீயிங் மானிட்டர்டு. யூ ஆர் பீயிங் டாட் கிராமர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு அடுத்து ஒரு நவுனு சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? யூ ஆர் பீயிங் டாட் கிராமர். யூ ஆர் பீயிங் டாட் கிராமர். நீனா யூ, ஆர்னா இருக்கிறாய், ஏன்னா யூக்கு இருக்கிறாய் அந்த மாதிரி சவுண்டு தான் சொல்ல முடியும். பீயிங்னா பட்டுக்கொண்டு, டாட் கற்பிக்க, கிராமர் இலக்கணம். சேர்த்து சொல்லுங்கள், நீ இலக்கணம் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஓகே, நீ இலக்கணம். ஏன் அப்படின்னா
இந்த நவுனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவுனுக்கு அடுத்து தமிழ்ல சொல்லும்போது போட்டு சொல்லுங்க. அப்ப தான் மீனிங் வரும். சரிங்களா? நீ இலக்கணம் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இல்லாட்டி என்ன மீனிங் வரும்னா, அந்த இலக்கணத்த தூக்கிட்டோம் அப்படின்னா, நீ கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். எதை? அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் திங்ஸ இங்க போட்டு சொன்னீங்கன்னா மீனிங் வந்துரும். ஓகே. நீ இலக்கணம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஓகே. நீ இலக்கணம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.